மூன்றாம் உலகப்போர் 19ஆம் அத்தியாயம். மாசி மாச குளிரில் பொல பொலன்னு நனையுது பூமி. இன்னும் விடியலை. தோட்டத்து கிணத்து மேட்டில் கம்பளி போத்தி உக்காந்துருக்காரு கருத்தமாயி. விளைஞ்ச கருது வளைஞ்சு நிற்கிதுங்க. சோளத்தட்டைக்கு காவலுக்கு வந்தவர் காக்கா குருவி கத்துறதுக்கு முன்னே எந்திரிச்சிட்டாரு. கூலிக்கார முதலாளிக்கு கடன் கழிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது இருட்டு. வெளுக்க பார்க்குது கிழக்கு. கல்யாணம் ஆகி வந்த ராசகுமாரிய லேசு லேசா முக்காடு விலைக்கு பார்க்குற ராசா மாதிரி பனிமூட்டத்தை விலைக்கு பூமியை எட்டி எட்டி பார்க்குது வெயில். கம்பளி பொத்துனா ஏன் கதை கதைன்னு இருக்கு? கம்பளிக்குள்ள சூடு இருக்குமோ? இல்லையே. கம்பளியை வெளியே தொட்டு பார்த்தாரு. அது ஐஸ் கட்டியாக தானே இருக்கு. புரிஞ்சு போச்சு. வேற ஒன்றும் பண்ணலை. கம்பளி திரேகத்தில் இருக்கிற சூட்டை வெளியே விடாமல் வச்சிருக்கு. வெளியே அடிக்கிற பனியை உள்ளே விடாமல் வச்சிருக்கு. யாத்தே, கம்பளி கதை சொல்லுதே. ஏலே மனுஷ பயலே, நான் செய்கிற வேலையை தாண்டா நீயும் செய்யணும். கூட்டுக்குள்ளே இருக்கிற உசுரை வெளியே விட்டுறாத, வெளியே இருக்கிற யமனை உள்ளே விட்டுறாத, கையில் இருக்கிற சொத்தை வெளியே விட்டுறாத, கடங்காரனை உள்ளே விட்டுறாத, பொண்டாட்டியை வெளியே விட்டுறாத, வப்பாட்டியை உள்ளே விட்டுறாத. கம்பளிக்கிட்ட பாடம் படிக்கணும் போல இருக்க பல ஆளுக. சொல்லையனும் ரோசாமணியும் சோளத்தட்டைக்குள்ளே புல்ல இருக்கிறாங்க பசுமாட்டுக்கு. சோளத்துக்குள்ள ஊடு வெள்ளாமையா போட்ட மொச்சை இருங்க சோளத்தட்டையை இறுக்கி பிடிச்சி கொடி கொடியாக படர்ந்துருக்கு. முத்து முத்தா சொட்டுது பனித்துளிக மொச்சை இலையில. மொச்சைக்கு தடுமங்கிடுமம் பிடிச்சிருச்சா? மூக்கு வலி ஒழுகுது. அவரா சொல்லி அவரா சிரிச்சுக்கிட்டாரு கருத்தமாயி. உத்து பார்த்தாரு. வெள்ளை மொசை ஒன்று மேயுது வரப்பில். யாத்தே, என்ன அழகுடா சாமி இது. வெளிச்சம் உருண்டையாகி உள்காட்டில் வந்து விளையாடுதா? வந்து சும்மா சடுகுடு ஆடுது ஒரு துண்டு மேகம் என் தோட்டத்தில். நரிச்சு நரிச்சுன்னு கடுக்குது அருகம்புள்ள. வரப்பு பனித்துளியை நக்கி நக்கி நனைக்குது நாக்க. பச்சை மொச்சை இச்சை மொசலுக்கு. சோளத்தட்டையில் கால் போட்டு விளைஞ்ச மொச்சையா பார்த்து எக்கி எக்கி கடிக்குது. சிவீர் சளீர்னு தாவுது செல்ல விளையாட்டு காமிச்சு. இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிக்க உன்னைய சீ போன்னு வரட்டுனா என் செருப்பை எடுத்துக்க. கண்காட்சியாக இருக்க மொசை மேயிறது கருத்தமாயிக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து தோட்டக்காரன் உளியன். அவன் ஒரு கெட்ட சாதி நாய் வச்சிருக்கான். அது எங்கிட்டிருந்து தான் மோப்பம் பிடிச்சதோ இந்த மொசக்குட்டியை 4 கால் போட்டு புயல் வார மாதிரி வருது. இந்தா வந்துருச்சு. தப்பிக்க வழி இல்லை மொசலுக்கு. தவ்வி பிடிக்க போகுது குறவளைய. அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தாரு கருத்தமாயி. காவா கம்பு கிடந்துச்சு கம்பளிக்கு கீழே. உட்காந்துக்கிட்டே தலைக்கு மேலே 2 சுற்று சுற்றி வீசினாரு கம்பை. விறு விறுன்னு காற்றை கிழிச்சு போகுது கம்பு. கம்பு வர சத்தம் கேட்டு ஒதுங்கிருச்சு நாய். கம்பில் அடிபட்டு செத்தே போச்சு மொசை. வெள்ளையனும் ரோசாமணியும் சத்தம் கேட்டு ஓடியாந்து கல்லெடுத்து எறியவும் நாயில்லன்னு ஓடியே போச்சு நாய். கம்பளியை உதறி போட்டுக்கிட்டு ஓடி வந்தார் கருத்தமாயி. பின்னங்காலை பிடிச்சி செத்து உசுரை தூக்கி பார்த்தாரு. சே, சந்தோஷம் செத்து போச்சேப்பா. ஆள் செத்த மாதிரி கவலைப்பட்டாரு. இப்படி தானப்பா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போகுது. நல்லது தான் செய்கிறோம், கெட்டதில் போய் முடிஞ்சிருது. என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தாக அழுக்கு ராசும் ரோசாமணியும். எம்மா ரோசாமணி, இந்த மொசலை குழம்பு வச்சு கொடு குழந்தைகளுக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளை செத்ததுலேருந்து கவுச்சு புழங்குறதில்லன்னு சத்தியம் பண்ணிட்டோம் நாங்கள். வேணாமாம்மா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. சரிதான், எரிஞ்ச கம்பு என் தலையிலேயே விழுந்துருச்சா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் மொசக்கறின்னு எழுதியிருக்கான் ஈசன். மாற்ற முடியுமா? துண்டை உதறி தோளில் போட்டு நடக்கிற மாதிரி செத்த மொசலை தோளில் போட்டு 4 பேர் பார்க்க நடந்துட்டாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சிட்டம்மா கட்டிலில் கிடக்கா காய்ச்சலா. நெத்தியில் 10 போட்டு போர்வையை போத்தி அதுக்கு மேலே சீலை ஒன்றையும் சேர்த்து போத்தி அணைச்சிக்கிட்டு கிடக்கா. போச்சுடா என் மொசலே, பொம்பளை கையில் குழம்பு வைக்க யோகம் இல்லை உனக்கு. என் கையில் தான் குழம்பாகணும்னு எழுதியிருக்கும் உன் தலையில். வச்சு பார்த்துடுறேன். நான் அறியாத எலும்பா, நான் அறியாத குழம்பா. மாடு கட்டுற கொட்டத்து வீட்டில் 2 சரடு கட்டுனாரு. பின்னங்காலுகளில் கத்தியில் 2 குத்து குத்தி நரம்பெடுத்து அதில் சரடு கோர்த்து கட்டி தொங்க விட்டார் மொசலை. இனி தலைகீழாக தவங்கிடந்தாலும் மாண்ட உசுறு மீண்டு வந்துருமா? ஆரம்பிச்சாரு மொசலோட கருத்தமாயி பேச்சுவார்த்தை. பின்னங்கால்களில் கத்தி செலுத்தி அடிவகுறு வரைக்கும் ஒரு கீறுனாரு. இப்போ கத்தியை கீழே போட்டுட்டு 2 கையிலையும் உரிச்சாரு தோலை. கனிஞ்ச மழை பழத்தில் கலண்டு வர்ற மாதிரி வருதையா தோல் வளவளன்னு.
பித்தா இல்லாத சட்டையை பெரிய மனுஷங்க தலைகீழாக கலத்துவாங்க பாருங்க, அப்படி உருவி வராரு தோலை. உன்னைய மாதிரி மனுஷ பையில சட்டை போட்டுக்கிட்டே பிறந்துட்டான்னு வச்சுக்க, பாதி சண்டை தீந்து போகும் ஊர் நாட்டில். இது ஒன்றுக்கும் ஆகாதுன்னு உருவன தோலை எரிஞ்சாரு ஒரு ஓரமாக. வெள்ளை வெள்ளேருங்கிற கறியில் செந்தூர நேரத்தில் செக்க செவேர்னு திட்டு திட்டா தேங்கி ஒழுகுது ரத்தம். இரு மோசக்குட்டி, இந்தா வந்துடுறேன். உள்ளே போனவர் பழைய வேட்டியில் ஒரு ஓரம் கிழிச்சு ஓடியாந்தார். கையில் ஒரு தேங்காய் எண்ணெய் கிண்ணம் வேற. வெள்ளை துணியில் ஒத்தி ஒத்தி எடுத்தாரு ஒழுகுன ரத்தத்தை. செவப்பாகி போன வெள்ளை துணியை முக்குனாரு தேங்காய் எண்ணெய் கிண்ணத்தில். மொச ரத்தத்தில் ஊற வச்சு எண்ணெயை தேய்ச்சா செம்பட்ட முடி கருப்பாயிருமா, கருத்த முடி நரைக்காதான். நெசமோ பொய்யோ, அப்பம்பாட்டன் காலத்துல இருந்து நம்பிக்கை தான். மனுஷ பையன் சாகிற வரைக்கும் யாராச்சும் ஒருத்தன் தலையில் ஏறி உக்காந்துக்கிறான். நீ செத்த பிறகுல எங்கள் தலையில் ஏறி உட்கார்ற? மனுஷ பையன் மொசலான்னு பார்த்தா நீ தான் பெரிய ஆளு மொசக்குட்டி. ஆசன வாய்க்கு பக்கத்தில் அடிவகுத்துல இருந்து புறப்பட்டு நெஞ்சு வழியாக ஒரு நெடும்பயணம் போய் கழுத்தில் நிற்கிது கத்தி. 2 கையும் அட்டத்தில் வச்சு ஒரு பிதுக்கு பிதுக்கவும் கொழு கொழுன்னு துண்டா வந்து விழுகுது தொங்குத குடலை சூரி கத்தியில் அறுத்து வச்சுட்டு வெட்டு கத்தியை வச்சு வாழைத்தார அறுக்கிற மாதிரி வாங்கிட்டாரு தலையை. இப்போ கை வைத்தியம் ஆரம்பிக்கிறாரு கழுத்து இல்லாத மொசக்குட்டிக்கு. மஞ்சப்பொடி, உப்பு, நல்லெண்ணெய் 3ஐயும் வச்சு கசகசன்னு தடவுனாரு மொசக்கறி மேலே. மினுமினுன்னு மின்னுது உரிச்சக்கறி. ஏழையா பிறந்தவனும் நீயும் ஒன்று தான் மொசக்குட்டி. 2 பேருக்கும் செத்த பிறகுதான் சிங்காரம். உப்பு தடவுன கறியை கொஞ்ச நேரம் உணர விட்டாகணும். தனியாக வடிஞ்சு தன் பதத்துக்கு வரும் கழுதை. இப்போ ஊஞ்சலாடிக்கிட்டே ஒழுகுது தண்ணி. மொசக்கறியில் முக்காவாசி தண்ணி தானா? தண்ணியை கழிச்சிட்டா லோகமும் இல்லை தேகமும் இல்லை போல இருக்கே. முணுமுணுத்துக்கிட்டே நிமிந்து பார்த்தவர் கண்ணில் படீர்னு படுது பழுப்பு சவப்பில் ஈரல். தண்ணி வடிகிற வரைக்கும் வாய் சும்மா இருக்குமா? ஐயர் சொல்கிற வரைக்கும் அமாவாசை நிற்குமாக்கும். ஈரலை மட்டும் துண்டா அறுத்தெடுத்து அது மேலே உச்சினாப்பில் உப்பு தடவி கொம்பு சீவனை குச்சியில் குத்தி வாட்டிட்டாரு வைக்கோல் நெருப்பில். அது உருகி ஒரு சொட்டு நெருப்பில் விழுந்ததும் உள்ளங்கையில் வச்சு ஊதி ஊதி தின்னுட்டாரு. மொசக்குட்டி திண்ட மொச்சக்காயும் சேர்ந்து மணக்குதப்பா. வடியட்டும் தண்ணி, அதுக்குள்ளே அம்மி வேலை பார்த்துடலாம். மஞ்சத்துண்டு, மிளகா, மிளகு, சீரகம், வெங்காயம் 5 பூதங்களையும் அம்மியில் வச்சு அரைச்சாரு நச்சு நச்சுன்னு. தேங்காய் துண்டை அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்போ தண்ணி வடிஞ்ச மொசலை அவுத்து வெட்டு கத்தியில் வெட்டி சிறுகறியாக சேர்க்குறாரு. மொச, தேகம் பஞ்சு மாதிரி வச்சிருக்க, எலும்பு இரும்பு மாதிரி தான் வச்சிருக்க. இந்த மனசப்பைய உடம்ப லேசாக வச்சுக்கிட்டு மனசத்தான் கெட்டியாக வச்சிருக்கான். அரைச்சி வச்ச பண்டங்களை கறியில் கலந்து குழந்தை பிள்ளைக்கு வகுத்து அமுக்கி விடுற மாதிரி வலிக்காமல் பிசைகிறாரு. மண்சட்டி எடுத்தாரு. அளவாக தண்ணி வச்சு ஆசையாக கறி அள்ளி போட்டு அடுப்பு கூட்டினாரு. ரெண்டாங்கொதி கொதிக்க வீட்டையே தூக்கி வெளியே போய் வைக்கிது மொசக்கறி வாசனை ஏறி மூக்குல முட்டவும் பிறண்டு படுத்த சிட்டம்மா, மொச, உப்பு பார்க்காம இறக்கி வச்சா ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி படுத்துட்டா. சீலையையும் போர்வையும் இன்னொரு இழுத்து கரண்டியில் மோந்து ஒரு சொட்டு உள்ளங்கையில் விட்டு உப்பு பார்த்து இறக்கி வச்சாரு. சும்மா செஞ்சா அந்த நேரத்தில் கூடி வந்திருக்கு குழம்பு. திடீர்னு ஒரு ஞாபகம் நெத்தி பொட்டில் வெட்டுது. கறி திங்க ஆள் இல்லையே வீட்டில். சிட்டம்மா பாவம் சீக்கா கிடக்கா. படிக்கிற இடத்துல நாளைக்கு விவசாயத்தை பற்றி பேச உலகமே கூடுதுன்னு ஓடி போயிட்டான் சின்ன பாண்டி. இந்த மொசக்கறியை நானாக திங்கணுமாக்கும். இனிமேல் இதை தின்னு என் திரேகத்தில் கழி வச்சு மீனாட்சி அம்மன் கோயில் மொட்டை கோபுரத்தில் போய் முட்டு கொடுத்து தாங்க போகிறேன். நாங்கும் பேரம்பேத்திக 2ம் திங்கட்டும் பாவம். கறி சட்டிக்குள்ளே அகப்பையை விட்டு ஒரு களையத்தில் 3 கரண்டி மோந்து போட்டார். சீக்கு கறி சிட்டம்மாவுக்கு இருக்கட்டும்னு சொல்லி கறி களையத்தில் தூக்கி ஒரு உரியில் வச்சார். கறி சட்டியை கையில் தூக்கி முத்துமணி கட்டின புது வீட்டுக்குள்ளே முதல் முறையாக எட்டு வைக்கிறாரு கருத்தமாயி. எம்மா லட்சுமி, நுழையாத வீட்டுக்கு அலையாத விருந்தாளியாக வந்திருக்கா மாமன்னு உள்ளே போய் ஒளியாத தாயி. இந்தா இதில் மொசக்கறி குழம்பு வச்சிருக்கேன், தாத்தன் வந்து கொடுத்தேன்னு திங்க சொல்லி என் தங்கங்களை. உள்ளே இருந்து ஒரு சொல்லும் வரல. திண்ணையில் மஞ்சட்டியை வச்சுட்டு திரும்பி பார்க்காம நடந்துட்டாரு. பளிங்கு மாதிரி தான் கட்டியிருக்கான் பாவி பைய வீட்டை. மத்தியானம் வரைக்கும் ஒரு சத்தமும் இல்லை. அதுக்கு பிறகு காருகளும் வண்டிகளும் சர்ரு புருன்னு வர்றதும் போகிறதுமா இருக்குது. கோட்டு சூட்டு போட்டவனுங்க நெஞ்சில் பட்டை கட்டின பயலுக நடமாட்டம் தெரியுது. என்னமோ வாய் வெடித்து வார்த்தை பேசுகிறதும் கேட்குது.
கார் கதவை அடைக்கிற சத்தமும் வந்தவன் கோபத்தில் போகிறான்னு சொல்லுன்னு சொல்லுது. பொதுவாக சொல்லு பொய் சொல்லும், சத்தம் பொய் சொல்கிறதில்ல. கோபம் வந்தால் ஆளுகளை அடிக்க தெம்பில்லாத பயலுக கை செலவு போட்டு கார் வாங்கின கதவைத்தான் அடிக்கிறாங்க. என்னமோ நடக்குது கூத்து, பார்ப்போம். யோ பெரிய மனுஷா, வெளியே வாயா. ஒன்று இந்த ஊரில் நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். வா வெளியே. சிட்டம்மாளுக்கு சுக்கு தண்ணி வச்சிட்டு இருந்த கருத்தமாயி முத்துமணி சத்தம் கேட்டு விசுக்குன்னு வெளியே வந்தார். என்னப்பா வெளியே நின்று கத்துறவன், வீட்டுக்குள்ளே வா. நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்தாளியா வரல, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கேட்க வந்திருக்கேன். நிலத்தை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? யாருக்கு? மில்லுக்காரனுக்கு. இந்தான்னு இது வரைக்கும் 90 ஏக்கருக்கு முன்பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னொரு 10 ஏக்கர் வாங்கிட்டு 50 கோடி லோன் கிடைக்கும் மில்லுக்காரனுக்கு. 1 கோடி கமிஷன் கிடைக்கும் எனக்கு. கிடைக்க விட மாட்ட போல இருக்கு நீ. நான் என்ன பண்ணுறேன்? தலைமாட்டில் இருக்குது நம்ம நிலம். அந்த 90 ஏக்கருக்கு வழியும் அதுதான், வாசலும் அதுதான். பெரியப்பன் எழுதி கொடுத்துட்டு செத்து போச்சு. பெத்த அப்பன் தரமாட்டேங்கிற. வந்து என் கூட மல்லு கட்டிட்டு போகிறான் மில்லுக்காரன். கேட்ட காசு வாங்கி தரேன், சொல்லு எப்போ விற்க போகிற? ஏலே ஐயா, விற்றா செத்துருவேண்டா உங்கள் அப்பன். விற்கலைன்னா நான் செத்துருவேன். அப்பா அத்தால விற்க முடியுமாடா? நிலமும் அதான்டா. இந்தா பாரு, வேதாந்தம் பேசி வெட்டியாக செத்து போகாத. நிலத்தை விற்று பேங்கில் போடு, வட்டி காசில் வாழ்க்கை நடத்து. ஓடி ஓடி சாகாத, உட்காந்து தின்னு. ஏண்டா மகனை இந்த பேச்சு பேசுகிற? பிறக்கும் போதே இருதயம் இல்லாமல் பிறந்துட்டியாடா? நீ பிடிச்ச மொசம் மட்டும் ஈரல் இல்லாமல் பிறக்கும்போது நான் மட்டும் இருதயம் இல்லாமல் பிறந்திருக்க மாட்டேனா? இந்தா இதை நீயே வச்சுக்க, என் மஞ்சட்டி மகாராசா. வாசலில் மடார்னு போட்டு உடச்சான் மஞ்சட்டியை. திசையெல்லாம் தெரிச்சு விழுகுதுக கறித்துண்டுகளும் மஞ்சட்டி ஓடுகளும். ஓடியாந்து கொத்த வந்துச்சு கோழி. கொத்த வந்த கோழி மேலே விருன்னு பாஞ்சு விரட்டிருச்சு பூனை. பூனை மேலே சர்ரு புருன்னு பாஞ்சு ஒரு உருமிட்டு வாசலில் கிடந்த எல்லா கறியிலையும் வாய் வச்சு திங்குது மொசலை விரட்டி போய் அடிபட்டு ஓடுன உளியம் வீட்டு நாய். இந்த கூத்து இங்கு இவ்வாறு இருக்க, அட்லாண்டாவிலிருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டிலிருந்து சென்னையிலிருந்து மதுரை என்ற வான்வழியே மதுரையம்பதியில் தரையிறங்குகிறாள் எமிலி. காத்திருக்கிறான் சின்னப்பாண்டி கையில் மதுரை மல்லி மாலையோடு.